ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோவிலிருந்து வந்திருக்கும் இன்றைக்கு உண்டான தரிசன நேர விவரங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். திருமலை திருப்பதி கோயிலுக்கு போகிற பக்தர்களுக்கு கடந்த 3 நாட்களாக டிக்கெட் வாங்க ஆள் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நீ டிக்கெட் கவுண்டர் காலைல 2 மணிக்கு திறந்து 5 மணிக்கு மூடிட்டாங்க. டிக்கெட் காலி ஆகிடுச்சு. எதன் காரணமாக மற்றபடி உண்டான அனைத்து டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். நேற்று காலையில் 2 மணிக்கு தர தொடங்கிய இலவச தரிசன டிக்கெட் மிட்நைட் வரைக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வேலைக்கிழமன்றதுனால வெறும் 5000 டிக்கெட் தான் கொடுத்ததா தகவலே நமக்கு கிடைச்சிது. எப்பயுமே 7000 கொடுப்பாங்க, நீங்கள் 5000 தான் கொடுத்ததா தகவல் இருக்குது. அந்த 5000 டிக்கெட்டும் காலைல 2 மணிக்கு திறந்தாங்க. 2 மணிக்கு கவுண்டர் திறந்து காலை 5 மணிக்கெல்லாம் டிக்கெட்டே காலி ஆகிடுச்சுன்ற தகவல் நமக்கு கிடச்சிது. திருப்பதிக்கு ட்ரெயினில் வரவங்க வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டுக்கு விஷ்ணுவாசத்துலையும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வரவங்க வசதியாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டுக்கு சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் தினசரி இலவச தரிசன டிக்கெட் தராங்க. இன்றைக்கி டிக்கெட் முடிஞ்சிடுச்சு. அந்த வேலை யாராக இருக்கீங்கன்னா ஸ்ரீவாரிமேட்டில் போய் வேணால் வாங்கிக்கிங்க. ஸ்ரீவாரிமேட்டில் டிக்கெட் வேணால் ஸ்ரீவாரிமேட் வழியாக தான் நடந்து போகிற சூழ்நிலை இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டில் இன்றைய தரிசனம் செய்வதற்காக ஒரு 3000 திவ்ய தரிசன டிக்கெட், இலவச தரிசன டிக்கெட், ஏதாவது ஒரு டிக்கெட் வழங்குறாங்க. அந்த 3000 டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட கிடைச்ச நிலவரப்படி 8 மணி நிலவரப்படி 1600 டிக்கெட்டும், காலை 8 மணி நிலவரப்படி 1600 டிக்கெட் இருக்குது. ஆன் தி வேலை இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. எப்பயுமே வியாழக்கிழமான டிக்கெட் கம்மியாக தான் தருவாங்க. எப்பயுமே நேரடி சர்வ தரிசனத்துக்கு எல்லா பக்தர்களும் போவாங்க. போன வாரம் நேரடி சர்வ தரிசனத்துக்கு டிபிசி வரைக்கும் லைன் போனதாகவும் 14 மணி நேரம் ஆச்சா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் போன வாரத்துக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வாரம் அவ்வளோ நேரம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. என்னுடைய கணிப்புப்படி இலவச தரிசன டிக்கெட் மீண்டும் நாளை காலை 2 மணிக்கு தருவாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால வெள்ளிக்கிழமை தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 14000 டிக்கெட்டும், சனிக்கிழமை காலைல தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 14000 டிக்கெட்டும், மொத்தமாக 24000 டிக்கெட் நாளைக்கு வழங்கினாங்கன்னா மீண்டும் நாளைக்கு நைட் வரைக்குமே டிக்கெட் அப்படியே இருக்கும். யாராவது ஆண்டு வேலை வரீங்கன்னா அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்க எண்ணிக்கை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக கொடுத்துருக்காங்க. நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்க எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 4/9/2024 அன்று வெறும் 57,390 பேர் தான் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. 20,628 பேர் மொட்டச்சிருக்காங்க. 3,45,00,000 உண்டியல் காணிக்கையும் 5 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் வெறும் 8 மணி நேரம் தான் தரிசனம் பார்க்க ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு உண்டான எஸ்டிமேஷன் நேரப்படி இன்று 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1.5 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு 2 முதல் 4.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம். ஏடிசி சர்க்கிள் வழியாக ஃப்ரீ தரிசனம் அலோவ் பண்ணுறாங்க. எங்கும் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். சிஆர் ஆஃபீஸில் தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. பக்தர்கள் க்ரௌட் ரொம்ப நார்மலாக இருக்குது. இன்றைக்கி காலையில் ஓப்பனிங், அதாவது 2:48க்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. இனி நிலவரப்படி 966 ரூம் ஒதுக்கப்பட்டது. 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் 966 ரூம் அவைலபிலிட்டி இருக்குது. யாராவது அந்த வேலை இன்னும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக திருமலை சிஆர் ஆஃபீஸில் போய் உங்கள் ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சுக்கிங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். லாக்கர்லேயும் ஒன்றும் பெரிய லெவல்லாம் க்ரௌட் இல்லை, ரொம்ப நார்மலாகவே இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். லட்டு வந்து 6 லட்டுலேருந்து 10 லட்டு வரைக்கும் பக்தர்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு 50 லட்டு வழங்குறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா புஷ்கரணி குளத்தில் பக்தர்களை அனுமதிக்கிறாங்க. வராகசாமி தரிசனம் 20 நிமிஷம் ஆகுது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக டைலர் ஈவோ ப்ரோக்ராம் செப்டம்பர் மாதத்துக்கு 6ஆம் தேதி நாளை 2 மணி முதல் 2:50 வரை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. முறையாக மதியத்தில் போயிருக்காங்க. எப்பயும் காலைல 9 to 10 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை மதியத்தில் 2 முதல் 2:50 வரைக்கும் டைலர் ரிவ்யூ ப்ரோக்ராம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய முக்கிய அறிவிப்புகள்லாம் வரலாம். வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய புகார்கள் அனைத்தும் யூஆர்களை நீங்கள் தெரிவிக்கலாம். அந்த நம்பர் வந்து 8772263261 நம்பர் கால் பண்ணி உங்களுடைய குறைகளையும் கோரிக்கையும் நீங்கள் தெரிவிக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மகிட்ட ஒரு 10லேருந்து 12 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அந்த சந்தேகங்களை மட்டும் நம்ம ரீப்ளே பண்ணலாம்.
அண்ணா சாட்டர்டே மார்னிங் 6 மணிக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுவோம். தரிசன டிக்கெட் எடுத்துகிட்டு புக் பண்ணலாமா, இல்லை நடந்து போய் தர்ஷன் நைட்டு 11 மணிக்கு ட்ரெயின் வந்துடலாமா? ஆனால் நீங்கள் வந்து ட்ரெயின் அன்றைக்கே ட்ரெயின்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. நீங்கள் 6 மணிக்கு தான் வரேன்னு சொல்கிறீங்க. 6 மணிக்கு வந்து இன்றைக்கே நான் டிக்கெட் போகிறது கஷ்டம். மறுநாள் அதாவது நீங்கள் சனிக்கிழமை வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். அன்றைக்கே 11 மணி ட்ரெயின் போவீங்களான்றது கொஞ்சம் சந்தேகம் தானே எனக்கு. அண்ணா 500 தர்ஷனுக்கும் 300 தர்ஷனுக்கும் எவ்வளோ நாள் கேப்புன்னு கேட்குறீங்க, எவ்வளோ மணி டேஸ் கேப்புன்னு கேட்குறீங்க. 30 நாள் தானே கேப். ஜனவரி மாதத்துக்கு ஜனவரி 1ஆம் தேதி 2025 வருஷத்தில் விஐபி டிக்கெட் 1000 டிக்கெட் எப்போ அவைலபிள் இருக்கும்? அவைலபிள் புக்கிங் இருக்குண்ணா ஆன்லைனில். அக்டோபர் மாதம் புக்கிங் ஸ்டார்ட் ஆகணும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு போனால் எவ்வளோ நேரம் சாமி தர்ஷன் பார்க்க ஆகும்? 3லேருந்து 5 மணி நேரம் ஆகும். அண்ணா வணக்கம், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஆதார் கார்டு தர்ஷனுக்கு 2 டைம்ஸ் நேரில் போய் பார்க்கலான்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியல. 4 o'clock வரும், ஈவினிங் 1 டைம், மார்னிங் 1 டைம் பார்க்கலாம். அப்படி இல்லைங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு மூலிமா திருப்பதியில் கொடுக்குற இலவச தர்ஷன் டிக்கெட் வாங்கி நீங்கள் தர்ஷன் ஒன்று பார்த்துருவீங்க. ஒன்று டேரெக்டாக சர்வ தர்ஷன் போய் பார்த்தலாம். அதை 2 தர்ஷன் தான், சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக ஒன்று காம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, அண்ணா சீனிவாசன் காம்ப்ளெக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? விஷ்ணுவாஸ் தான் டிக்கெட் தராங்களா? அப்படியா? இல்லைங்க, சீனிவாசன் காம்ப்ளெக்ஸை தொடர்ந்து டிக்கெட் கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. 2 இயர் பேபியோட வரம் ஸ்ரீவாரிமட்டு வழியாக போகலான்னு இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் இல்லைனா செப்டம்பர் 5 தேதி போகலான்னு இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் தருவாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் இருந்தால் தர்ஷன் பார்க்கறதுக்கு அதிகபட்சமாக 6 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கன் இல்லைனா 12 மணி நேரம் தர்ஷன் பார்க்க ஆகலாம். ஆனால் டிக்கெட் வாங்கிட்டோம், டேரெக்டாக போய் கவுண்டரில் தருவாங்களா, இல்லை க்யூ லைனில் போகணுமா? க்யூ லைனில் நடந்து போகணும். டேரெக்டாக கவுண்டர் தான் க்யூ லைன் போய் நிற்கும். சார் நாங்கள் 9ஆம் தேதி ஈவினிங் திருப்பதி வந்துடுவோம். 50,000 ரூம் கிடைக்குமா சார்? சொல்லுங்கள் சார், எப்படி புக் பண்ணுறது? ஈவினிங்கில் ரூம் கிடைக்கிறதே கஷ்டம்னா ஈவினிங்க்கு விஐபி தான் ரூம் அலோகேட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்டேஷன் விஐபிக்கு தான். நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். 50,000 100,000 கிடைக்க வாய்ப்புகள் இருக்குண்ணா. மாதவ நிலையம் அருகே டிக்கெட் இலவச தர்ஷன் டிக்கெட் செல்லும் அந்த பஸ் நம்பர் சொல்லுங்கள். பி பஸ் போவோங்க. உங்களுக்கு பி பஸ்ஸில் இறங்கினா ஃப்ரீ தர்ஷன் கியூ லைனில் இறங்கிடலாம். அண்ணா புரட்டாசி மாதத்துக்கு தரிசன டிக்கெட் எப்பொழுது கிடைக்கும்? புரட்டாசி மாதத்துக்கு ஆன்லைனில் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. ஆஃப்லைன் டிக்கெட் புக்கிங் அன்னன்னைக்கு கொடுப்பாங்க, அதனோட அப்டேட் கொடுப்பாங்கண்ணா. அண்ணா நாங்கள் நெக்ஸ்ட் வீக் இன்ஃபன்ட் தர்ஷனுக்கு வரலான்னு இருக்கோம். இன்ஃபன்ட் தர்ஷன் வரலாம். உங்களோட சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃபன்ட் தர்ஷன் டெய்லி 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேபியோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் 2 பேர் தான் எடுத்துகிட்டு வாங்க. அண்ணா லட்டு ஒருத்தவங்களுக்கு எத்தனை லட்டு தருவாங்க? 4லேருந்து 8 லட்டு வரைக்கும் நீங்கள் தராங்கண்ணா. சார் ஃப்ரைடே நைட் 11 PM போகிறோம். எந்த டைம் எஸ்எஸ்சி டோக்கன் கிடைக்கும்? காலைல 2 மணிக்கு தருவாங்க சார். சேம் டே டிக்கெட் கிடைக்கும் காலைல 2 மணிக்கெலாம் போனீங்கன்னா. நாங்கள் நவம்பர் 19ஆம் தேதி 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ரூம் கிடைக்கல. காலைல 5 மணிக்கு தினமும் திருமலையில் ரூம் புக்கிங் தராங்க. தாராளமாக உங்கள் ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.